எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். டேட்ஸ் வச்சுட்டு செய்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இஃப்தார் ஸ்நாக்கோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இது இங்கே மலபார் சைடில் ரொம்ப காமனாக இருக்கிற ஒன்றா இருக்குது. இதோட பேர் இங்கே வந்துட்டு ஈந்தப்பழம் பொரிச்சது அப்படின்னு தான். டேட்ஸுக்கு மலையாளத்தில் ஈந்தப்பழம் அப்படின்னு தான் சொல்கிறது. தமிழில் இதோட பேர் என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதுக்காக 10 to 12 ஈந்தப்பழம் டேட்ஸு இதே மாதிரி உள்ளே இருக்கிற விதை எடுத்ததுக்கப்புறம் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு தான் நான் எடுத்துருக்கு. உங்களுக்கு கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பாக இருக்கிற தோசை மாவு நான் இதுக்குள்ளே ஊற்றிருக்கு. தோசை மாவு இல்லை இருந்தால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இல்லை இருந்தால் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு பேட்டராக இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்க்காம தோசை மாவு தான் சேர்த்துருக்கு. அதனால ஒரு அரை மணி நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்காக மூடி வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா தான் சேர்க்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக்கிங் சோடா தான் சேர்க்கிறேன் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது. இதோட கலர் மாறி போயிடும், ஆரஞ்சு கலர் மாதிரி ஆகி போயிடும். பேக்கிங் சோடா சேர்க்கும்போது ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிற சீடு எடுத்ததுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து பேட்டர் கூட நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே மாவோடு சேர்த்து ஒரு பீஸ் டேட்ஸ் இதே மாதிரி கையில் எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். டீ வந்துட்டு மீடியம் ஹை ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க. நம்ம மாவுக்குள்ளே சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால பொரிச்செடுக்கும்போது நல்ல ஒரு கோல்டன் கலராக இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். தோசை மாவு சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், டேட்ஸ் பொரிச்சது, மலையாளத்தில் ஈந்தப்பழம் பொரிச்சது அப்படின்னு சொல்லுவேன். இங்கே மலபார் சைட்லலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்குது, இஃப்தார் ஸ்நாக்காக இருக்குது. பழம்பொரியெல்லாம் ரெடி பண்ணுற அதே மெத்தடில் தான் இதுவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.